Hi folks, this is Sugya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வணங்கான் படத்துல மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து அருண் விஜய், மிஷ்கின், சமுத்திரகனி, புதுமுகமா கோஷ்னி பிரகாஷ், ரிதா ஃபாத்திமா இவங்கெல்லாம் நடிச்சு இந்த படத்தை வந்து பாலா சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சாம் சிஎஸ் வந்து பின்னணி இசை வந்து அமைச்சிருக்காரு. ஸோ யூஸ்வலாக பாலா சார் படம் அப்படின்னாலே வந்து அந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ யூஸ்வலாக படம் எடுக்கிற மாதிரி இல்லாமல் நான் வேறு மாதிரி படம் எடுப்பேன். அதாவது கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி கதாபாத்திரம்லாம் இருந்தால் அது எப்படிலாம் வந்து ட்ராவல் பண்ணும், அவங்க வந்து மனுஷங்களை எப்படிலாம் அப்ரோச் பண்ணுவாங்க, எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான கதாபாத்திரங்களை வந்து முதன்மை கதாபாத்திரமாக வச்சு வந்து படைப்பு வந்து கொடுக்குறது. ஸோ அவங்க படத்தில் நடித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நடிப்பு திறமையுமே வந்து நிறைய கிட்டேருந்து வாங்கிடுவாங்க. ஸோ பட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பாலா சாருக்கு வந்து சொல்லிக்கும்படியாக வந்து படம் வந்து பெருசாக வந்து அமையல. அருண் விஜய்க்கும் அதே மாதிரி தான். அதனால் அருண் விஜய் சாருக்கும் சரி, பாலா சாருக்கும் சரி, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட கம்பேக் மாதிரியான ஒரு படம் தான். ஸோ இந்த படத்து மூலமாக அவங்க கம்பேக் கொடுத்தாங்களா இல்லையா வாங்க. ஸோ வணக்கம். இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக வந்து அவங்களுடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்க சளைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படத்தில் நடித்த ஹீரோயின், அவங்க இதுதான் முதல் படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு முதல் படமாகவே தெரியல, அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சூப்பராக நேர்த்தியாக ரொம்ப கேஷுவலாக வந்து நடிச்சுட்டு போனாங்க. அவங்க நடிச்சதே தெரியாத மாதிரி வந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் சார். ஸோ இந்த படம் ஓடுது ஓடலை தாண்டி அருண் விஜய் சாரோட பெஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு சிறந்த நடிகண்டா அப்படின்னு கண்டிப்பாக இந்த படம் வந்து பேர் வாங்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. பிதா மகன் மாதிரி இந்த படத்துலையுமே வந்து அருண் விஜய்க்கு வந்து டயலாகே கிடையாது. ஏன் டயலாக் இல்லை அப்படின்றத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சமுத்திரகனி, மிஷ்கின் சார் இவங்களுடைய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மாசாக இருக்கும். ரெண்டு பேருமே படத்தில் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் வருவாங்க. பட் அவங்க பக 10 நிமிஷமும் நமக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாஸ் மொமெண்ட் எல்லாம் வந்து அவங்க வரும்போது தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் உள்ள ஸ்டன் சீக்வன்ஸு, எல்லா ஸ்டன் சீக்வன்ஸுமே வந்து ரியலாக இருந்தது, ராவாக இருந்தது, பயங்கர இன்டென்ஸாக இருந்தது. பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு. பாலாசாக் படங்களே ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக தான் இருக்கும். அது இந்த படத்துலேயும் மிஸ் ஆகாமல் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சீனுமே நமக்கு போர் அடிக்கலை, நம்மளை வந்து என்கேஜிங்காக வந்து கொண்டு போகிறாங்க. அவ்வளோதான் பாசிட்டிவ். இப்போ வந்து நெகட்டிவ் பார்க்கலாம். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா படு மொக்கையாக இருந்தது. ஏன்டா இந்த படத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுச்சு. இதுக்கு கேம் சேஞ்சரே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு, பிகாஸ் அவங்க கதையே சொல்லாமல் வெறும் சீனாகவே காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கதை அப்படின்ற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ இன்டர்வல் பிளாக்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்குமே வந்து காமெடி காதல்னு சொல்லிட்டு ரெண்டத்தையும் கலந்து உப்பு சப்பு இல்லாத சாம்பார் சாதம் மாதிரி தான் வந்து படம் வந்து இருந்தது. என்னடா இந்த படம் இப்படி போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து அந்த காமெடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப சில்லியான காமெடியாக இருந்தது. அவன் இவன் படம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கும். அதில் பேசுகிற ஒரு சில டைலாக்லாம் வந்து காமெடியாக தான் இருக்கும். ஓகே, அந்த படத்துக்கு அது வந்து ஓகே. ஸோ ஒரு படம் அந்த மாதிரி காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது ஓகே. பட் எல்லா படமுமே இப்படி தான் வந்து இருக்கும் அப்படின்ற போது அது ஒரு மாதிரி நமக்கு சலிப்பத்துட்டு, அது காமெடியாகவும் இல்லை, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக தான் இருந்தது எனக்கு வந்து படம் பார்க்கும்போது. அதுக்கப்புறமேட்டு வந்து நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து என்னதான் பார்க்க வந்து நல்லா இருந்தாலும் அது எதுவுமே கதையோட வந்து ஒட்டி போகல. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 3 ஃபைட்டு இருக்குது. அதில் முதல் 2 ஃபைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது. ஹீரோ வந்து ரொம்ப கொடூரமாக எல்லாரையும் அடிக்கிறாரு. பட் அதுக்கு வந்து ஒரு ரீசன், ஒரு பேக் ஸ்டோரி எதுவுமே காட்டாமல் இவன் ஏன் இவ்வளவு ரூடாக இருக்கான், ஏன் இவ்வளவு வந்து ஒருத்தவங்களை அடிக்கணும் போது இவ்வளோ கொடூரமாக போட்டு அடிக்கிறான் அப்படின்றதுக்கு ஒரு சரியான பேக் ஸ்டோரி இல்லை. இப்போ வந்து நந்தலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜுவனையில் இருந்த பையன் அவன் அப்படி தான் இருக்கும். பிதா மகனில் அவங்க வந்து வெட்டியன் கேரக்டர், மனுஷன் கூட பழகாத கேரக்டர். நான் கடவுளும் அது சொல்லவே தேவையில்லை. ஸோ இவங்க இந்த படத்தில் இப்போ நான் சொன்ன 3 படத்துலையுமே ஹீரோ வந்து ரொம்ப கொடூரமாக வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீசன் இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அருண் விஜய் இவ்வளவு கூவலாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சரியாக சொல்லாததுனால அந்த ஃபைட்டை தனியாக பார்க்க நல்லா இருக்கு. பட் கதையோட எந்த இடத்துலையுமே அது வந்து ஒட்டலை. அது வந்து ஒரு ட்ராபேக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீன் ஒன்று இருக்குது.
அதுதான் வந்து ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது ஒரு பொண்ணு குளிக்கிறத ஆம்பளைங்க வந்து பார்க்குற மாதிரி ஒரு சீனு, அதை வந்து ரொம்ப ரியலாக எடுத்த மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் நெருடலாக இருந்து பார்க்குது. அதாவது அந்த பொண்ணு குளிக்கிறதே இந்த ஆம்பளை எப்படி எப்படிலாம் ஆபாசமாக பார்ப்பான்றத கேமரா வழியாக படம் பிடிச்சி நமக்கு அதை காட்டுறாங்க. இப்படிலாம் தான் பார்ப்பான் அப்படின்னு. அது கண்டிப்பாக நமக்கும் அது ஆபாசமாக தானே நமக்கு தெரியும். தேட்டரில் வர எல்லாமே நல்லவங்களும் சொல்லிட முடியாதுல்ல. ஸோ அது வந்து அவ்வளவு ரியலாக காட்டியிருக்க வேணாமோ அப்படின்றது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனு. ஸோ அதுக்கப்புறமேட்டு உள்ள ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸு. ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஆர்கானிக்காகவே இல்லை. ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிடுச்சு. படம் முடிஞ்சப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துருப்பாங்க. அந்த 5 மினிட்ஸ் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேணும்னே படத்தை வந்து ட்ராஜடியாக தான் முடிக்கணும் அப்படின்னு முடித்த மாதிரி இருந்து அது தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் இப்போ சேதுல எல்லாம் கூடிய வரும்போது அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுன்னா அது பார்க்கும்போது நமக்கே ஃபீல் பண்ணுற மாதிரி, என்னப்பா இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, நம்ம வந்து அந்த சீனை பார்க்கும்போது கவலைப்படுவோம். நந்தாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அது ட்ராஜடி எல்லாமே, நந்தாவாகட்டும் தாகத்தப்பட்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்து கிளைமேக்ஸ் வந்து ட்ராஜடியாக இருந்தாலும் அது வந்து ஆர்கானிக்காக முடியும். பட் இதில் வந்து ரொம்ப திணிச்ச மாதிரி இருந்தது. வேணும்னே நான் சோகமாக தான் என் படத்தை முடிப்பேன். அதாவது ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் வர வேண்டிய இடத்துல வேணும்னே ஒரு நெகட்டிவாக ஒரு கிளைமேக்ஸை வச்சு நம்மளை வந்து நீ இறுக்கமாகவே தேட்டர் விட்டு வெளியே போ அப்படின்னு வந்து நம்மளை வந்து அனுப்புன மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோதான். அதாவது இந்த வணங்கான் படம், நேற்று பார்த்த கேம் சேஞ்சர் படம், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது மைண்டில் அப்படின்னா, ஒரு சில டேரக்டர்லாம் நான் இப்படி தான்ப்பா, என் படம்னா இப்படி தான் இருக்கும், நான் இப்படி தான் எடுப்பேன், நான் இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு 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 பவுண்ட்ரிக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்களோ, ஒரு ஃபார்முலா போட்டு அந்த ஃபார்முலாக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்களோ, அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து திங்க் பண்ண மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இது எப்படி சொல்கிறது, ஒரு சினிமா ஃபேனாக நான் வந்து ஆடியன்ஸாக நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்து யோசிப்பாங்களா, இந்த கதைக்கு எப்படி இந்த சீனை வந்து இன்னும் பெட்டராக கொடுக்கலாம், இந்த கதைக்கு இதை எப்படி வந்து நியாயப்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சா மேபி சங்கர் சாரும் சரி, பாலா சாரும் சரி ஒரு கம்பேர் கொடுக்கலாம். இந்த படம் வந்து ஓரளவு செகண்ட் ஹாஃப் வந்து என்கேஜிங்காக போனாலும் இது ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடிய படம் கிடையாது. இந்த வணங்கான் படம் ஒரு ஆவரேஜான படம் தான் இது. ஸோ பாலா சார்லாம் அவ்வளோதான் போகல அப்படின்னு வந்து எனக்கு வந்து படம் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் வந்து இப்படி தான் அப்படின்றத மாற்றிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்து திங்க் பண்ணால் மேபி சங்கர் சாரும் சரி, பாலா சாரும் சரி கம்பேக் கொடுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வணங்கான் படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 out of 10. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.